எல்லாருமே செலப்பரா இருக்கீங்க. சனங்க ஐ லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய்னு ஒரு ஒன் ஷாட் தான். சாரி, நேற்று என்னோடய அப்பா என் கூடயே இருந்ததுனால எல்லாம் டப் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் இஸ் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை கசின். ஸோ இது ஒரு புது ஜேர்னியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராடில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, சொல்லுமா. அடியே, அப்ராடுக்கு போய் 4-5 வருஷம் ஆகுதுடி, வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. என்ன அங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்க்குறியா? என்ன அங்கே இங்கேயே லவ் பண்ணுறியா நீ? மா அப்படிலாம் பண்ணுவேனாம்மா? உன் பொண்ணுமா நான், என் பொண்ணு தான், எனக்கு தெரியும். அங்கே யாராவது லவ் பண்ணுறியா? உண்மையை சொல்லு. அப்படிலாம் இல்லாம்மா. அப்பயே நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறேன். வேலைம்மா. இங்கே பாரு, நான் கூப்பிட்டதுக்கப்புறமும் நீ வரலனா என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு கட்டு. நானும் வீட்டு பக்கம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க அங்கே போனாலே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் போக மாட்டேங்கிறேன். இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லீவுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. நீங்களுமே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. திரும்பி ஃபோன் பண்ணுறீங்க. என்ன சொல்லு, திரும்பி எதோ வேலை இருக்குது, நான் வர முடியும்னு சொல்ல போறியா? இல்லைம்மா, ஆல்ரெடி நான் கிளம்பிட்டேன், அங்கே தான் வந்துட்டுருக்கேன். ஏய், நிஜமாடி சொல்கிறேன்? ஆமாம்மா, மினிமம் நாளைக்கு ஒரு மதியானத்தில் நான் ரீச் ஆகிடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆகிடுது. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி இருப்பீங்க. ஸோ அப்போ இன்னொரு ஃபோன் அடிக்குது. ஹலோ, அடியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்படி திட்டுறாங்க. அது வேறையும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஷனினே, அப்படி போய் தொலைஞ்சிட்டியா? ஏன் எங்களெல்லாம் பார்க்கணும் உனக்கு ஆசையே இல்லையா? அப்படி இல்லடி, என்ன நீ அங்கே வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்படி திட்டுறாங்க. மயிறு, ஒழுங்கு மரியாதை ஊருக்கு கிளம்பி வந்துடு. சரிடி, அங்கே தானே நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். எப்போ வருவேன்? நாளைக்கு மதியம் நான் ரீச் ஆயிடுவேன். ஓகே, வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்களை தான் பார்க்குறேன். போடி, ஃபஸ்ட்டு போனோடனே ஃபேமிலியை தான் பார்ப்பேன். சரி, நீ என்னமோ பண்ணு. ஆனால் நீ இத்தனை வருஷம் எங்களை பார்க்காத இருந்ததுக்காக எங்களுக்கு பப்பில் ட்ரீட் வைக்கணும். நாமளே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரீட் வைக்க சொல்லி வைக்கிறேன், அது ஏன் நீ பப்பில்? எங்கள் பாரு மச்சான், நீ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு நாள் மட்டும் உங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதனால் எங்களுக்கு பப்பில் ட்ரீட்டு வேணும். சரி, வச்சு தொலைகிறேன். அது என்ன வச்சு தொலைகிறேன்? ஃப்ரெண்ட்ஸ்க்காக இது கூட பண்ண மாட்டியா? பண்ணுறேன், நீ வை அப்படின்னு சொல்லி ஃபோன் கட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டு போய் ஏறியிருப்பீங்க. ஃப்ளைட்டு உங்களோட ஊரில் லேண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து இறங்கிட்டு உங்களுக்கு கார் உங்கள் அண்ணன் அனுப்பியிருப்பார். ஓகேவா? ஸோ டாக்ஸி அனுப்பியிருப்பார். ஸோ அதில் ஏறிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போகும்போது உங்கள் ஊரை பார்க்குறீங்க. அது சிட்டி தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு, 3 வருஷம் கழிச்சு இங்கே வருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா, வந்துட்டியா? டைம் 12 மணி ஆகுது. அம்மா, இன்னும் 10 மினிட்ஸில் நான் ரீச் ஆயிடுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா நீங்கள் வந்தோடனே டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு, வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர். அம்மா, எதுக்குமா அழுற? அதான் நான் பத்திரமா வந்துட்டேன்ல. உள்ளவா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், எல்லாமே சாப்பிட்ணும், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுமே இருந்திருப்பார். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கட்டி பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் கட்டி பிடிச்சிருப்பாரு. என் செல்ல குட்டி, அப்ராட் போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துட்டில்ல? இல்லைப்பா, வேலை அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும், இப்போ மட்டும் எப்படி லீவ் கொடுத்தாங்களாம்? அது நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்னா அதனால தான் கொடுத்துட்டாங்க. சரி, வா சாப்பிடு. மா, என்னம்மா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. என்னம்மா, டேபிள் இவ்வளோ ஃபுட்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன், இந்த லீவ் முடிஞ்சு போயிடுறதுக்குள்ளே என்னை குண்டாக்கணும்னு நினச்சிட்டியா? அப்படிலாம் போய் நினைப்பியனாடி?
பாரு எப்படி இழைச்சி போயிட்ட, இவ்வளோ கூட சாப்பிடலன்னு என்ன நீ புள்ள மா நீ கொடுக்குறதெல்லாம் டெய்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன் 10 நாளில் குண்டாயிருவேன், எனக்கு கொஞ்சமாக வை, ஏய் சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க, நீங்களுமே சாப்பிட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி கூட அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் வந்து சாயந்தரமாக வரான், அவனுமே வேலைக்கு போகிறான். நான் அப்ராடில் இல்லை, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ போகிறான் போல். வந்துட்டு சைத்தானி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீங்களும் வந்துட்டேன் நான் நாயே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திட்டிக்கிட்டே பேசுகிறீங்க. ஆமாம் 3 வருஷத்தில் அம்மு நீ அவ்வளோ வேலை செஞ்சுட்டிங்களா, எனக்கு இல்லாத வேலை உங்களுக்கு அவ்வளோ வேலையா, ஹலோ மேன் நான் அப்ராடில் வேலை செய்கிறேன் மயிர் அப்படின்னோடனே நீங்கள் அமைதியாகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு நிறைய கதைகள் பேசிட்டு, என்னடா இதை ஆள் பிடிச்சியா அப்படின்றீங்க, என்ன நீ ஒன்றுமே ஷிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா என்ன அது பப்புக்கு போறியா, எப்படிம்மா உனக்கு தெரிஞ்சது, அவன் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இங்கே சொல்லிட்டா. என்னடி குடிக்கிறீங்களா எல்லாரும், ஆமாம் அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்றைக்கி தானா, ஆமாம்மா சின்ன வயசுலேருந்து கனவு, எப்படி இருந்தால் இந்த குடிச்ச உடனே அந்த போதை ஏறுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணணும். அது பசங்க அடிக்கிற சரக்குலாம் இல்லை, பொண்ணுங்களுக்கு தனி சரக்கு இருக்குது. என்னடி பொண்ணுங்களுக்கெல்லாம் சரக்கு வச்சுருக்காங்களா தனியாக, ஆமாம்மா நான் வேணா உனக்கு எடுத்துகிட்டு வரட்டா, செருப்பு விஞ்சு போயிடும். ஏம்மா சரி பத்திரமா போயிட்டு வா, சரிம்மா பை அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு, இந்த உலகத்திலே சரக்கடிக்க தான் பொண்ணு அனுப்புகிற முதல் அம்மா நான் மட்டுமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நைட்டு நேரத்தில் பப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே டான்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. நாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் கூட கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன், பொண்ணுங்களே ரொம்ப அதிகமாக இருக்காங்களேடி அப்படின்றிய. அதெல்லாம் அப்படி பொண்ணுங்களாம் கம்மி, ஏதோ 2-3 பேர் இருந்தது. இப்போ பாரு எல்லா பொண்ணுங்களும் பப்பு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே டான்ஸு அந்த போதையில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான், அப்புறம் எல்லாம் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். சரிடி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான்டி, எங்கள் ஃப்ரெண்டு வந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து கேர்ள்ஸ் ட்ரிங்க் மட்டும் இல்லை பாய்ஸ் ட்ரிங்க்குமே சேர்ந்து அடிக்கிறீங்க. கேர்ள்ஸ் ட்ரிங்க் மட்டும் தானே சொன்னீங்க, சும்மா ட்ரை பண்ணலாண்டி இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஸோ இங்கே அப்படி டைரெக்டாக யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹீரோ தயாங் தான். அந்த மனுஷனுமே அந்த பப்பில் தான் வந்து சரக்கு அடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு அஞ்சலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் எட்டி ஒரே உத, ஷனினி அஞ்சலை இங்கே ஃபன் பண்ணுறதுக்கு வந்தானா சோக கதையை பாட வந்தோம்மா, அஞ்சலை அதை விட்டுட்டு போயிட்டால. அப்போவே சொன்னோம், மச்சான் அவன் சரியில்லைன்னு எவ்வளோ சொன்னோம், கேட்டியா, இல்லை அவன் வல்லவன் சொன்ன போனல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கண்டபடி திட்டுறாரு. அப்படின்னு சொல்லணும், அழுந்தனா வாய் தச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கார்னேட் கொடுக்கவே, காய்ஸ் சில், இங்கே நம்ம ஜாலியாக இருக்க வந்தோம், ஒன்றும் சண்டைப்பட வரல, நாயே மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் திட்டுறான். சரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து தயாங் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி போதை ஏறிடுச்சு. லைக் இப்போ என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேக்கெட்டை வந்து தடவுறாரு. மச்சான் என்னடா ஏதோ தங்கம் ஏதோ வச்சுருக்கியா, ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து ஏதோ எடுக்கிறாரு. பார்த்தா தாலி. என்னடா மச்சான் மஞ்சள் கலரில் இருக்குது, மச்சான் நாளைக்கு எனக்கு கல்யாணம்ண்ணா, சொல்லவே இல்லை. அப்படியா சரி நாளைக்கு எனக்கு கல்யாணம், அது வேறு எங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு கல்யாணம்டா, வந்துடு சரியா, நான் வராமல் உன் கல்யாணம் எப்போ எனக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். ஆமாம் இந்த கயிறு வச்சு எப்பட்றா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்கவே, உனக்கு தெரியாதா எப்படி கல்யாணம் நடக்கணும், தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போதையில் வளர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கா, அந்த டான்ஸில் இருக்காங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து நினச்சி கேட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தயாங்கோட பக்கத்தில் தான் நினச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் எப்படி வந்து இதை வச்சு கல்யாணம் பண்ண எனக்கு கொஞ்சம் சொல்ல, எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்லாம் மச்சான். அப்படியா, உன் பக்கத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கழுத்தில் இப்படி தாலியாக வைக்கணும். அப்புறம் 1 2
3 முடிச்சு போடணும். இறுக்கி போடக்கூடாது மச்சான். மேலோட அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறில் போடணும். போட்டுட்டேன் மச்சான். இப்படி தான் ஒரு கல்யாணம் நடக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சது மச்சான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் அப்படியே கழுத்தில் தாலியை பார்த்துட்டு, எவனா கழுத்தில் தாலி கட்டினவேன் அப்படின்னு சொல்லி கட்டும்போது, நான் தான் அப்படின்னு சொல்லி தயாங்குருவேன். எவனா நீ என் கழுத்தில் எதுக்குடா தாலி கட்டினேன்? சாரி தெரியாமல் கட்டிட்டேன். ஆனால் இப்போ நான் புருஷன், தாலி கட்டினா புருஷன், நீ ஏன் வாடா போடன்னு கூப்பிட்ற? அப்படியா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சி, சாரி புருஷா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே. ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணுற? நானா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் பைத்தியம் மாதிரி வளரிட்டுருக்கீங்க 2 பேரும். உன்னை பார்க்க கிறிஸ்டின் மாதிரியே இருக்கேன். எனக்கு கிறிஸ்டினா? நானா? கிறிஸ்டின் தான். கிறிஸ்டினா? அப்போ கிறிஸ்டின் முறையில் கல்யாணம் நடக்கணும்ல. நான் ஹிந்து முறையில் கல்யாணம் நடந்துச்சு, நீ கிறிஸ்டின்ல. அப்போ நம்ம 2 பேர் கிறிஸ்டின் முறையில் கல்யாணம் நடக்கணும்ல. அது எப்படி பண்ணணும்? ஒரு கிறிஸ்டின் வந்துட்டு உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்குறேன். நான் வந்துச்சு மோதிரத்தை மாற்றிக்கணும், உன் மோதிரத்தை நீ கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தேங்கன்னா கழட்டிட்டேன், உன் மோதிரத்தை நீ கழட்டு. ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த மோதிரத்தை வந்து மாற்றிக்கிறீங்க. எங்கள் தயங்களோட ஃப்ரெண்டு, மணமக்கள் இப்போ 2 பேரும் முத்தம் கொடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு படுத்துட்றான். அப்போ வந்து, ஆமாம்ல இதுதான் முக்கியமான சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு, யார்டா புருஷா? என்னடி பொண்ணாட்டி, ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்க? முத்தம் கொடுக்க வைக்க மாட்டேங்குதா? இரு நான் குனிகிறேன், நீ கொடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷன் அப்படியே குனிகிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ளசண்ட்டான முத்தம் கொடுக்குறீங்க. ஸோ லைக் சோல்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. அந்த போதையிலே வந்து ரொம்ப அழகாக வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கிஸ் வந்து பிரேக் ஆகுது. ஓகே புஷா பாய், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்கிட்டீங்க. இங்கே என்னடி பண்ணி தொலைற சனி, நீ வா தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டு போயிட்டாங்க. மச்சான் முன்னாடி எழுதிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கத்தும் போது, சனி என்ன வளருது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஃப்ரெண்ட்ஸில் தயங்க எழுதிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து அப்படியே பார்க்குறீங்க, உங்களை மாதிரி எல்லாருமே மட்டை. ஐயோ இப்போ என்னை யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா? அப்படியே நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. அப்படியே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. ஹலோ, என்னடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? அண்ணா நான் பப்பில் இருக்க, வந்து கூட்டிகிட்டு போனா. சனி நீ என்ன சொல்கிற? ஐயோ அதோ பேசாத, நான் பப்பில் இருக்க, சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போ, இதுக்கு மேலே நான் பேச முடியாது, வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டை ஷைத்தா. ஐயோ என்ன பப்பு, என்ன பப்படி? இந்த பப்பில் இருக்கு. ஓகே. இங்கே அப்படியே உங்கள் அண்ணன் வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அந்த பப்புக்கு வெளியே தான் மயங்கி உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ இது பையனா போனான்னு எனக்கே டவுட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காலை தூக்கி போட்டுட்டு போகிறாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே காலை எப்படியே ஏற்றிட்டு அந்த மனுஷன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் காலை நல்லா மட்டையாட்டி இருக்காங்க. இங்கே அப்படியே பார்க்குறாரு, இதுங்க காலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எங்கடா அவன் பார்க்குறேன். நீங்கள் கார் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு, தாய் குளமே அப்படின்னு சொல்லிட்டு கதை போய் தட்ட போகிறீங்க. அடியே நில்லடின்னு சொல்கிறதுக்குள்ளே, தாய் குளமே கதை தரங்க, தாய் குளமே அப்படின்னு சொல்லி கதை தட்டுறீங்க. போச்சு செத்தா இன்னைக்கு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் அப்படியே பின்னாடி நிற்கிறாரு. ஸோ அப்போ வந்து உங்கள் அம்மா கதை வந்து, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. தாய்க்குழம்பு என்ன தாய்க்குழம்பு, எவ்வளோ நேரம் தூக்கம் வருதுன்னா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, பாய் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துட்டீங்க. என்னடா அது? அம்மா அது சைத்தா என்னடா பண்ணி வச்சிருக்க, இவ்வளோ குடிச்சு வச்சிருக்கா, கம்மியாக தான் குடிக்க சொன்னேன் மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். அப்படியே நிஜ மேலே கழிச்சிட்டு, என்னம்மா அவளுக்கு குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான்டா. என்னம்மா அம்மா நீ? டேய் சரி ஷோ எனக்கு என்னமோ பொண்ணாக பிறக்க வேண்டியது பையனாக பிறந்துச்சு, பையனை பிறக்க வேண்டியது பொண்ணாக பிறந்துச்சு எனக்கு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா புலம்பிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னடா, என்னம்மா என்ன பொண்ணுன்றியா? ஆமாண்டா, அடக்கொடக்கமாக இருக்கேன், பையன் மாதிரி எங்கேயாவது இருக்கியா? அம்மா இப்போ இருக்கிற அம்மாங்களாம் என் பையன் அடக்கொடக்கமாக எல்லாம் வெளியே திரிறான்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க, நீ பார்த்தா இப்படி சொல்கிற? டேய் பொண்ணுங்களை ஏன் நிமிர்ந்து பார்க்குறியாடா? நானும் உனக்கு வந்து எவ்வளோ பொண்ணு தர்றேன். அவங்களும் என்ன ரீசன் சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க, இவர் என்னை தலைநமந்தே பார்க்க முடியாது, பொண்ணு மாதிரி இருக்காரு, நான் எப்படி இவரை கல்யாணம் பண்ண முடியாதுன்றாங்க. நான் பொண்ணு மாதிரியே பண்ணுறேன்,
பொண்ணு மாதிரி பண்ணல தானடா, அதான் சைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளர்ட் பண்ணால் தானடா பொண்ணு கிடைக்கும். அப்படியே அந்த மனுஷன் கம்மிட்டாரு. உனக்கு ஆப்போசிட் அப்படியே உன் தங்கச்சி. எல்லாமே உனக்கு ஆப்போசிட் தான். அப்படியே பையனுக்கு 10 பேருக்கும் பக்காவாக இருக்குது. 2 பேரும் மாற்றி பிறந்துட்டு ஏன் உசுரை வாங்கி தொலைறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா புலம்பிகிட்டே போகிறாங்க. இங்கே அவருக்கு என்ன அம்மாவை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுறீங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு எழுறீங்க. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே கண்ணாடி தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க. பையன் அழகு, எனக்கு நான் அழகு தான்ப்பா, எவ்வளோ அழகாக இருக்கா இன்றைக்கி பையனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நீங்களே புகழ்ந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன கழுத்தில் எவ்வளோ பெரிய செயின் இருக்குது, ஆனால் நேற்று இந்த மாதிரி இல்லையே, ஒரு வேளை போதையில் என் ஃப்ரெண்டு இது ஏதாவது எடுத்து கழுத்தில் போட்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. பார்த்தா தாலி. என்ன தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் உங்களுக்கு உதறுது. என் ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோக்குமே கல்யாணம் ஆகலையே, அப்படி கல்யாணம் ஆனவங்களும் இந்த பார்ட்டிக்கு வரலையே, ஐயோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ எவ்வளோ ஒருத்தர் போதைய கல்ச்சர் தாலி கட்டிட்டா, இப்போ என்ன பண்ணுவேன், இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்ன, ஷூ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, என்னாச்சு, என்ன பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா, அது எப்படி சொல்கிறது, இது சொல்லு, என் கழுத்தில் தாலி இருக்குது, என்ன குடிச்ச போது என்ன தெரியலையா, இல்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ கால் பண்ணி காட்டுறீங்க. என்னடி இது தெரில, இது போதையில் நான் ஏதோ நடந்திருக்குடி, என்ன எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, போதையில் எனக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க, எங்க பாரு பேனிக் ஆக்காத, சரி இப்போ என்ன பண்ணுறது, அந்த பையனை தேட வேண்டியதான், என்ன சொல்கிற, ஆமாம், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, இப்போ எப்படி நான் வெளியே போவேன், வெளியே போனால் தெரிஞ்சிருமே, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, என்ன ஷால் தான், நான் இதுக்கெல்லாம் அந்த பையனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ சுடியில் எதா இருக்கு, என்னடி நீ இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோ, உன்னை உயிரோட விடாது, சரி இப்போ நம்மளுக்கு வேலை என்னென்னா அவனை தேடணும், உனக்கு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கா, இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் 2 பேர் சேர்ந்து தேடுறீங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு வந்து டவுட்டு, என்ன அப்ராட்லேருந்து வரும்போது கூட இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வரலையே, இப்போயே வந்து சுடிதார் போட்டு சுற்றுறா அப்படின்னு சொல்லி லைட்டாக டவுட் வருது. ஆனால் நீங்களாம் வந்து அது எப்படியும் வந்து மழுப்பி பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன நீ சுடிதார் போட்டு சுற்றுறேம்மா, ஏம்மா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி டயர்டாகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பொத்துன்னு படுத்துட்டீங்க. அப்படியே படுத்துட்டு அந்த தாலியை பார்த்து கேட்குறீங்க, நீ எதுக்கு இப்போ என் கழுத்தில் வந்த, நீ என் கழுத்தில் இருக்கிறது யாருக்கா தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கண்ணை மூடி தூங்குறீங்க. இங்கே ஒரு 12 மணி இருக்கும். ஸோ அப்போ நல்லா வந்து அசந்து தூங்கிட்டுருக்கீங்க பாருங்கள். அப்போ வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஏ வயனு, கதவு தோறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கதவை தட்டுறாங்க. நீங்கள்ம்மா என்னம்மா கதவு தோற, நீங்கள் டடக்குன்னு கதவை திறந்துட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, அது உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, சீக்கிரமாக கிளம்பலாம், ஆமாம் போமா, வா, அவங்களுக்கு உயிர் போகிற நிலமையில் இருக்காங்களாண்டி, என்னது, ஆமாம் சீக்கிரம் வாடி போகலாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராத்திரி 12 மணிக்கே நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ட்ராவல் ஆக எப்படியும் வந்து நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து குண்டு குழியுமாக இருக்குது, தூக்கி போடுது. உங்கள் அண்ணனை காணாமனாந்துட்டீங்க, சைத்தானி ஒழுங்காக ஓட்டி தொலைடா அப்படின்றீங்க. இங்கே உங்கள் அண்ணன் ட்ரைவ் பண்ணுறது நான், இங்கே வந்து ஓட்டி போடுறியே அது கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் இப்போ கத்த, 2 பேரும் கம்னிருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கத்த, 2 பேருமே கம்னாயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையை அவங்க பாட்டி வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, சொந்தம் பந்தம் பக்கத்து வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஊர்க்காரங்க அந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க போல். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்பா தூக்கமாக வருது அப்படி சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. பையன் பாடி போய் பார்த்துட்டு வரல அப்படின்னும் போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கண்ணி திறக்கல, மூடிட்டே இருக்குது. என்னாச்சு, நான் வரத்துக்குள்ளே
அப்படிலாம் எதுவும் ஆகலை, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அவங்க இப்போ தான் வந்து கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பெருமூச்சு விட்றாங்க. அம்மா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். இது நீங்கள் இப்பயும் வந்து சுடிதார் தான் போட்டுட்டு வந்திருக்கீங்க, இதை யாரோ பார்த்தாங்கன்னா எங்கேயா தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுந்துட்டு வரீங்க பாருங்கள். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி ஒருத்தவங்க இழுக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்க? அத்தாச்சி எப்படி இருக்கீங்க? ஐயோ ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டி. ஏன் அத்தாச்சி இப்படியே கை பிடிச்சி இழுக்கிறது? சாரி அத்தாச்சு, என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறக்க முடியும்? அஞ்சலி தானே நீ? அப்பா என் பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க, என்னையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க, சூப்பர். என்னெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். சரி சரி, என்ன என்ன விஷயம்? இல்லாத்தாச்சு உங்கள்கிட்ட பேசணும் தான் கையை பிடிச்சி இழுத்தேன். அப்புறம் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேன். என்னாச்சு தெரியல, நேற்று வந்து இழுத்துட்ருக்கு, எப்போ போக போதும். ஐயோ கடவுளே, எனக்கு தூக்கம் வருதுடி அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யார் கூட பேசிகிட்டு இருக்கா? அஞ்சலி, யார் கூட பேசிகிட்டு இருக்க? அம்மா அத்தாச்சி கூடம்மா. அத்தாச்சி ஃபைன் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கு. ஆமாம்மா வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை அவங்க ஓகேவா. ஸோ அவங்க கடகடன்னு ஓடி வந்துட்டு, ஃபைன் எப்படிம்மா இருக்கே? நான் கூட நீ வரமாட்டேன்னு நினச்சேன், ஒரு வேலையை வந்துட்டேன். எப்பா எப்படி வளர்ந்துட்ட, ஆனால் நீ வெளியூர் போய் வளர்ந்த மாதிரி தெரியலையே, நம்ம ஊர் பொண்ணு மாதிரி அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த தாலி வந்து லைக் கழுத்தில் இருக்கிறது டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது நீங்கள் அப்படியே ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேட் ஆகுது. அத்தை அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் மாமாவுமே வராரு. ஏய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, வேலை இருக்குவா? என்னங்க வயனுங்க? ஏய் வயனா? வயனா எப்படிம்மா இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீ எங்கே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டியா? ஏன் எத்தனை நாள் வரல? சாரி, ஏன் எத்தனை வருஷம் வரல? அது மாமா சரி பரவாயில்ல பரவாயில்ல, வந்தது வந்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு தான் நீ போகணும் சரியா, வந்தோடனே போகணுன்னு சொல்லக்கூடாது. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அத்தை என்னம்மா? எனக்கு தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. ஓ அப்படியா, நான் எங்கே படுத்து தூங்குறது? அந்த ரூமுக்கு போம்மா. போய் வந்து படுக்கலாம் போட்டு வைடி. சரிம்மா வாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பொண்ணு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களுமே போகிறீங்க. அடியே நீயும் போய் தூங்குறாத, நானும் தூங்க மாட்டேம்மா. அவள் வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் வந்து அஞ்சலி உங்களுக்கு படுக்கலாம் போட்டுட்டு தூங்குங்க அத்தாச்சி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தூங்குறீங்க, நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தயாங் அங்கே தான் இருக்கார். ஸோ அவருக்குமே தூக்கம் சொக்குது. ஐயோ நடுராத்தில் எழுப்பி விட்டு நம்ம உசுரை வாங்குறாங்களே, நம்மளுக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவ் கொடுக்குது, அந்த நாளே இந்த கிளவி நம்ம உயிரை வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து யார் இங்கே தூங்குறது? ஒருவேளை அந்த சனி அஞ்சலி தான் தூங்குதோ? இப்படி கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் தான் இங்கே பட்டு தூங்கிட்டுருப்பா. சின்ன மட்டும் வேலை வாங்குறேன், அவளை மட்டும் தூங்க விட்டாங்களே, நானும் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்லா அந்த பெட்ஷீட் வந்து பெருசாக இருக்கும், அந்த பெட்ஷீட்டில் அவருமே எடுத்து போத்திக்கிட்டு நல்லா வந்து உள்ள தூந்துக்கிட்டு அவருமே அந்த பெட்ஷீட் நல்லா மேலே இழுத்து போத்திட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த சுடிதார் வந்து தெரியுது, ஏன்னா வந்து இங்கே லைட் வந்து ஆஃப் இல்லை, அதனால் சுடிதார் போட்டிருக்க மாதிரி அதுக்கு தெரியுது. நீங்கள் சுடிதார் தான் போட்டிருக்கீங்க. என்ன சுடிதார் போட்டிருக்கா? தாவணி தான் நம்ம போட்டுட்டு இருந்தா நான் பார்க்கும்போது. ஒரு வேளை மாற்றிருப்பாளோ? ஒரு லூஸு, அவள் அப்படி தான் பண்ணி தருவாள், நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து காய்ச்சி முச்சு வந்துட்டுறாங்க. டைம் என்னென்னு பாரு, இன்னும்மா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுந்துட்டாம்மா. என்னம்மா ராத்திரி ட்ராவல் பண்ணி வந்து டயர்டாக இருக்கும், தூங்கணுமா? எனக்கு எந்திரி, இது கிராமம், எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு எழுந்திருப்பீங்க. இல்லை அஞ்சலி எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரிம்மா அஞ்சலி அஞ்சலி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் பதில் சொல்லவே, என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி பையன் குரல் மாதிரி இருக்குது, என்னாச்சு? சரிங்க இது பிடிச்சிக்கிச்சோ? அஞ்சலி அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே, எழுடி அம்மா எழுப்பிட சொன்னாங்க, எழு சீக்கிரம் எழு, சொல்கிறா நீ போ அப்படின்னோடனே, சரி நீ வா, எனக்கு என்ன அத்தைக்கிட்ட நீ தாடி வாங்க போகிற, சீக்கிரம் எழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போகவே வந்து, அத்தாச்சி எழுந்துட்டிங்களா? என்னாடி இப்போ தான் எழுப்பிட்டு வந்தோம் அதுக்குள்ளே எழுந்துட்டியோ? எழுந்துட்டானே, நான் எப்போ தூங்கினேன்? என்ன வளர்றேன், நம்மளுக்கு தான் எதோ ஆகிடுச்சா ஷோ அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தலைவலி பிடிக்குது.
சரி எங்கே போய் மூஞ்சி கழுவுறது, வாங்க அத்தாச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் தயங் வந்து எழுறாரு. லைக் அவங்க அம்மா வந்து எழுப்பி விட்ருப்பாங்க, டேய் நான் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா வந்து வயலேருந்து பார்க்குறோம் இவன் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டான் நைஸா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்ருப்பாங்க. ஏய் நான் எழுறா, நாமா எனக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவ், இப்பயும் என்ன தூங்க விட மாட்டேங்கிறீங்க. எழு வேலை இருக்குது, டீ பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வரணும் எல்லாருக்கும், ஏழு ஏழு. ஓ சரி அல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து டீ வாங்க போயிருப்பார். இங்கே வந்து நீங்கள் அப்படியே மூஞ்சி கழுவிட்டு வரும்போது உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அத்தை என்ன வேணும், எனக்கு தலைவலியாக இருக்குது, டீ வேணும், கிடைக்குமா, இது தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி அமுச்சு விட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். நீங்கள் அப்படியே தேங்காய் பேருன்னு கேட்டோடனே உங்கள் ஃபேஸில் அப்படியே கோவம் ஒரு மாதிரி வந்து ஃபேஸே மாறுது. என்ன தாச்சு, ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்கானா, ஆமாம் தாச்சி பக்கத்தில் தான், இங்கே தான் வேலை, அதனால் வந்து போயிட்டு வந்துடும், வெளியே தங்குற மாதிரிலாம் இருக்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க, வேறு எதுவுமே தயங்க பற்றி கேட்கல. ஸோ தயங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை பையன், ஓகேவா, நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அத்தை பையன் நீங்கள் அப்படியே அதை பண்ணிட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே தயங்க வந்து வந்திருப்பார். ஸோ வந்துட்டு அந்த டீலாம் வந்து எல்லாம் கொடுத்துருக்கும் போது அத்தை மாமா பார்க்குறாரு. எப்படி இருக்கீங்க மாமா, எப்போ வந்தீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னோடனே, நான் இப்போ தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் மாமா சாரி உங்கள் அம்மா அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே, வயன் எப்படி இருக்கா, அவளா நல்லா தான் இருக்கா, அவள் வந்திருக்காளே பார்க்கல, ஊருக்கு வந்திருக்காளா, நான் வரமாட்டான்னு நான் நினச்சேன், இல்லைப்பா வந்துட்டா, இங்கே தான் உன் தங்கச்சி கூட சுற்றிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்படி அப்படின்னு உங்கள் பேர் கேட்டோடனே அந்த மனுஷனுக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவர் அப்படி எங்கே இருக்கா, தெரியலப்பா உன் தங்கச்சி கூட தான் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. இங்கே வந்து அப்படியே வரும்போது, டேய் டீயை கொடு, அம்மா வயன் வந்திருக்காளா, ஆமாண்டா வந்திருக்கா, எங்களுக்கு அதிசயமாக தான் இருந்துச்சு, எப்படியோ வந்திருக்கா, சரி கொடு. யாருக்குமா டீ, இது வயனுக்கு தான், அவளுக்கு தான் ஏதோ தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ குடும்பம் நான் கொடுத்துக்கிறேன், இல்லைடா நானே போய் கொடுத்துக்கிறேன். அம்மா எனக்கு இப்போ தான் நான் வருது, அத்தை உன்னை கூப்பிட்டாங்களா, ஆமாம் கொடு அப்படின்னு சொல்லி டீயை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க, ஆஹா என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயாங்க அப்படியே உங்களை தேடிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே போகிற வரவங்கிட்டலாம், அந்த மூஞ்சில் கழிட்டு வரவங்கிட்டலாம் சொந்த பந்தம்லாம் இருக்காங்களே, அவங்களாம் கேட்குறாரு, இங்கே என் தங்கச்சியை பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லைப்பா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த மனுஷன் வந்து தேடிட்டு இருக்கும் போது நீங்கள் அப்போ தான் வந்து உள்ளே வரீங்க, கொல்லை வாசல்லேருந்து நீங்கள் உள்ளே வரீங்க. ரொம்ப தலைவலிக்குதுடி, இரு அம்மா இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு வரும்போது நீங்கள் வந்து உங்கள் அத்தையை கண்டுபிடிச்சிட்டு, அம்மா எங்கே மாட்டி, உங்கள் அண்ணங்காரன் தாண்டி வாங்கிட்டு போனா, எங்கள் அண்ணன் அதுக்கு வாங்கிட்டு போனோம், உங்கள்கிட்ட கொடுக்க தான் வாங்கிட்டு போனேன், எங்கே அவன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேர் தேடிட்டு இருக்கீங்க. நீயே போய் வாங்கிட்டு வாடி, அத்தாச்சி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போயிருப்பேன், நீங்கள் எங்கேயாவது போயிடுவீங்களா, என்னால் அப்படிலாம் தேட முடியாது வாங்க அப்படின்னு சொல்லி கையோடு வந்து உங்கள் அத்தை பொண்ணு இழுத்துட்டு போகிறான். நீங்களுமே ஐயோ அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ கூட போகவே இருப்பில்ல, அந்த மாதிரி இருந்துச்சுக்கு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது என்ன ஏதோ குனிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கே, இரு இந்த லுங்கி எங்கள் அண்ணா வச்சு அவங்க இருக்கானா, வாங்க அத்தாச்சி, அதான் கிட்ட வந்து விட்டலாம், ரொம்ப பண்ணாதீங்க அத்தாச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு இஷ்டமே இல்லை, இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஆளாக இருக்குது, வேறு ஏதோ ஒரு பையன் அந்த மாதிரி இருக்குது. ஷாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. வயனு எங்கன்னு தெரிஞ்சிட்ருக்க, அத்தாச்சி இது யார், உன் மாமன்டி, மாமனா, எந்த மாமா, எங்கள் அண்ணன்டி, அதான் அப்படின்னோடனே, அத்தானா யார் இது, லூஸு, ஓ எனக்கு ஃபஸ்ட்டு டீ வேணும், எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே போய் வாங்கிக்கிறேன், இருங்க அத்தாச்சு, ஓ அத்தானா அது, மன்னிச்சிருங்க அத்தான், அஞ்சலி அது, ஆமாண்டா லூஸு, ஃபஸ்ட்டு எனக்கு டீ வந்து வாங்கி கொடுத்துரு எப்படி சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டீங்க. இங்கே அப்படியே வந்து உங்கள் அண்ணன் அப்படியே ஆஹான்னு பார்க்குறான். உங்கள் அண்ணன் பேர் வந்து அர்ஜுன், ஓகேவா. ஸோ அர்ஜுன் அப்படியே வந்து அஞ்சலி ஆஹான்னு பார்க்குறாரு. அஞ்சலி வந்து அத்தானா அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே வந்து அப்படியே பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து கையில் டீ வச்சுருக்கிறது தெரியுது. நீங்கள் அப்படியே அஞ்சலி கையை விட்டுட்டு டடக்குன்னு வந்து ஹலோ எனக்கு டீ தாங்க அப்படின்னோடனே நீங்கள் கேட்கும்போது டடக்குன்னு தயங்குதாது அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க, ஏன்னா உங்கள் கழுத்தில் தாலி கட்டினது அவர் தானே, உங்களுக்கு ஃபேஸ் வர நல்ல ஞாபகம் இருக்குல்ல. அப்படியே பேன்னு பார்க்குறீங்க, எங்கள் தயவுங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சர்ச் பண்ணியிருப்பாருந்தா அவங்கள. இவன் நான் எங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு கழுத்துக்கிட்ட கண்ணு வருது. டே அண்ணா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி,
என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி திரும்பி கழுத்துக்கிட்ட போகுது. லைட்டாக அந்த தாலி மட்டும் ஓரத்தில் தெரியுது போல். அந்த மனுஷன் பார்த்துட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் பேன் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் டீயை கூடுற அத்தாச்சிக்கிட்ட. ஏய் என்னடி பேசுகிற? வேனை தவிர நீ யாரையும் அத்தாச்சுன்னு கூட மாட்டேன். ஆமாம் இப்போ அப்படி தான். அப்போ வேணா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. லைக் அந்த பிளாக் கலர் சுடி, அப்புறம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க. அந்த காதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தோடு, நெத்தியில் ஒரு கருப்பு கலர் பொட்டு, மெஸ்ஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுவுமே க்யூட்டாக இருக்குது. அப்படியே அந்த மனுஷனோட ஹார்ட்டு டடக் டடக் டக் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. நீங்கள் டீ வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தையவுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அப்படி பேரிச்ச மாதிரி அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. இங்கே உங்களுக்குமே ஹார்ட்டு டடக் 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 டடக்குன்னு அடிக்குது. ஐயோ என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே அந்த உங்கள் செஸ்ட்டு மேலே கை வச்சுட்டு கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை போட்டு திட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே மனசில் சின்ன வயசுலடா இப்போ ரொம்ப அழகாயிட்டானே, என் கண்ணு வர அவனே பார்த்துட்டு இருந்துச்சு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. எங்கள் தையவங்க அப்படியே பேயஞ்சமாக தான் நினச்சிட்ருக்காரு. டே என்னம்மா என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அவங்க பின்னாடி வர. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இருக்கவே பிடிக்கல, கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அத்தை பண்ண கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அப்போ வந்து தயவங்க கடற்கடங்க பின்னாடி வந்துட்டு வையன் நீங்கள் அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படின்றீங்க. கூட கொஞ்சம் பேசணும். எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காட்டுறாரு. தாலி அப்படின்னு சொல்லி வாயாலே சைகை பண்ணும்போது சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. இங்கே என்ன அத்தாச்சு சரி சொல்லிட்டாங்களோ, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்ருக்காங்க. லைக் நீங்கள் வந்து அவள் என்ன நினச்சிருப்பான்னா, நீ கண்டிப்பாக வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, தனியாக பேசுறதுக்குலாம் நோ தான் சொல்லுவாங்க நினச்சா நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பொண்ணுக்கு செம்ம ஷாக்காக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேர் அப்படியே தனியாக போயிருப்பீங்க. உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் அத்தை பொண்ணு வந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் அதை கவனிக்கல. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு தனியான ஒரு இடத்துல நின்றுட்டு என்ன விஷயம் அன்றைக்கி பண்ணதுக்கு சாரி, நான் ஏதோ போதையில் பண்ணிட்டேன், இது சொல்கிறதுக்கு தான் வந்து என்ன கூப்பிட்டியா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். கடைசியில் நீ நொன்னி நானும் நொன்னி பரவாயில்ல, நம்ம சொந்த பையன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி மனசு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஓ சரி, நீ தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இந்த தாலியை வந்து கழறீங்க. என்ன பண்ணுற? அவ்வளோதான், அது ஒரு ஆக்சிடெண்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சும் நடக்கலை, யாருக்கும் தெரியாமல் தான் நடந்துச்சு. உனக்கும் இதில் இஷ்டம் இல்லை, எனக்குமே இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்டுறீங்க. இரு என்ன நானே கழட்டுறேன், நானான்னு கட்டினேன், கழட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கல்லில் வந்து கழட்ட வராரு. என்னமோ தெரியல, கழட்டாதன்னு சொல்லிட்டு தயங்கோட மனசுமே சொன்னது, உங்கள் மனசுமே இல்லை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீங்களே அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே நீங்கள் சனமாக நினச்சிருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹான்னு பார்த்துட்ருக்க உங்கள் அத்தை பொண்ணு. அந்த மனுஷன் அந்த தாலியை கழட்டிட்டு இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கூட பயந்துட்டு இருந்தேன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நினைமென்ட்டு, பை த வே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல. அப்படியே நீங்கள் போயிட்டீங்க. அப்படி தயங்கோட தங்கச்சி பேன்னு பார்க்குது. என்ன நடக்குது? ஆல்ரெடி உங்களை 2 பேர் கல்யாணம் ஆகிடுச்சா? ஆனால் ஏன் தாலி கலட்டினாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மண்டே பிச்சு இருக்குது. ஸோ அப்போ வந்து தூரத்துலேருந்து பார்க்க நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன பண்ணுற நீ? அத்தாச்சி என்ன அத்தாச்சி 2 பேருக்கு இருக்குன்னு கல்யாணம் நடந்துச்சா? இங்கே பார், அது ஒரு ஆக்சிடெண்ட்டா? நீங்கள் நடந்த விஷயத்த எல்லாத்துமே சொல்கிறீங்க. அப்படியே வாய் மேலே கை வைக்கிறா. இங்கே பாரு, இந்த விஷயத்தை யார்கிட்டே சொல்லிடாத, ஜஸ்ட் ஆக்சிடெண்ட், ஓகேவா? உங்கள் அண்ணனுக்கும் ஒரு பிள்ளை, எனக்குமே ஒரு பிள்ளை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆன்னு பார்த்துட்ருக்கா. இங்கே உங்கள் மாமா வந்து சல்லுன்னு வந்து பைக்கில் வந்து உங்களை கூப்பிட்றாங்க. என்னாச்சு மாமா, பாட்டிக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குமா, சீக்கிரம் வாங்க உங்களை கூப்பிட்றாங்கன்னொன்னே 2 பேரும் பைக்கில் ஏறி உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்கள் மாமாவே கூட்டிகிட்டு வந்திருப்பார். கடற்கடன்னு உங்கள் பாட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த ரூமில் எல்லாருமே நிற்சிட்ருக்காங்க, நீங்களுமே நிற்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் தயங்கன்னு நிற்கிறாரு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட கையும் தயங்கோட கையும் ஒன்றா பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் அதை கண்டுக்கல. சரி வயசானவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து
இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும். அப்போ தான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் கையை டக்குன்னு எடுத்துட்டிங்க. டக்குன்னு உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு, அம்மா என்னம்மா சொல்கிறாங்க? பாருவையன் பாட்டியோட கடைசி ஆசை, அதுக்கு என் வாழ்க்கைம்மா அது. பாருவையன் உன் வாழ்க்கை நான் இல்லைன்னு சொல்லலை. தயங்க ரொம்ப நல்ல பையன். அவன் நல்ல பையனோ இல்லையோ எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அவங்க அப்படியே எதுவும் சொல்லாமல் டடக்கணும் கை பிடிச்சிருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ண விடுமா என்ன பையன் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிச்சயம் வச்சுட்டாங்க. இங்கே அப்படியே தாலிக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே அந்த கையில் வச்சுட்டு இருந்திருப்பார் பாருங்க. கையில் என்னென்ன தாலி அது அம்மா இது இது அது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு இருக்குமா. பரவாயில்ல தாலி இருக்கே கட்டு அம்மா கட்டுடா ஏதோ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன சொல்கிறது எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பட்சத்தில் அவர் வந்து 3 முடிச்சு போட்டுட்டார். திரும்பி அந்த தாலியை வந்து உங்களுக்கு கட்டிட்டார். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க அந்த மனுஷனை. அந்த மனுஷன் அப்படியே ஐயோ திரும்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டியோட உயிர் போகுதுன்னு நினச்சிருப்பாங்க. டாக்டர் பார்த்துட்டு இல்லை இப்போ ஓகே தான், இப்போ அவங்களுக்கு உடம்பு பரவாயில்ல, அவங்க உடம்பு சரியாயிடுச்சு, இன்னும் ரொம்ப வருஷம் வாழ்வாங்கன்னு சொன்னோடனே அப்படியே உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இந்த கிழவி சாக போகுதுன்னு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இந்த இப்போ கிழவி பார்த்தியா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம காண்டாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் இந்த கிழவி சாக போகுதுன்னு நினச்சி வந்து சாகாதாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே செம்ம டென்ஷனில் இருந்துட்டுருக்கீங்க. அவங்க அம்மாவும் சரி உங்கள் அத்தை மாமாவும் சரி எவனுமே பக்கத்தில் வரல. உங்கள் அத்தை பொண்ணு மட்டும்தான் அத்தாச்சி அப்படின்னு வருதே போடி கிளவி சாங்க போதும்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பார்த்து அது கிளவி சாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகுது. அந்த பாட்டி வந்து நல்லாவே ஒரு மாதிரி குணமாயிட்டாங்க. நீங்கள் வந்து லைக் தயங்குனீங்க ஒரு ரூமில் அந்த மாதிரிலாம் உங்களை விடலை, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இந்த அவசரத்தில் நடந்த கல்யாணம்னாலும் எதுவும் அவங்க பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா செலவே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லலாம் பேசும்போது ஸோ டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அப்படியே காண்டாக இருக்குது, இது கல்யாணமே எனக்கு வேறு பிடிக்கல, இது வேறு ரிசப்ஷன் வேறையா அப்படின்னு சொல்லி செம்ம காலில் இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனும் நடக்குது. உங்களுக்கு அதில் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஃபேக் ஸ்மைலோட அந்த ரிசப்ஷனை வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் நைட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாக வந்துட்டுருக்கு. இதில் வேறு இது வேறு பண்ணுறீங்களே, இதுவே ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி கண்ணாமனா இருந்துட்டுறீங்க. இருடி அவன் எதுவும் பண்ண மாட்டான் நல்ல போய் ஏம்மா எப்போ பார்த்தாலும் சும்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழாத குறையாக பேசுகிறேன். சரி விடு ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை ரூமுக்கு அனுப்புகிறாங்க. உங்களுக்கு போகவே பிடிக்கல, இருந்தாலும் வந்து போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து பக்கத்துலலாம் உட்காரல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது வந்து உட்காருவா ஏன் அப்படி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காடுறீங்க. ஏன் இத்தனை வருஷம் இங்கே வரல, ஏன் உனக்கு தெரியாது நான் ஏன் வரலன்னு. ஸோ அப்படியே இங்கே ஃப்ளாஷ்பேக் போய்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு 10வது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அவர் வந்து ஒரு 12வது படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணிங்கன்னா ஸ்கூலில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டாரு. யாருக்குமே தெரியாது, டீச்சர்ஸ் மட்டும்தான் தெரியும். டீச்சர்ஸுமே வெளியே சொல்லலை. ஆனால் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இவரோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் தான், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, வேறு யாரோ தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அவர் என்ன நினச்சிட்டா இவ தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே செம்ம காண்டாக இருந்திருப்பார். நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து தயங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் அவருக்கு வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சு வந்திருக்கும். இவன் தானே வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி அடையவும் வச்சா, இவ்வளோ தான் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணியிருப்பாருனா வந்து எதுவும் சொல்லலை, நான் உன்னை லவ் பண்ணல அந்த மாதிரிலாம் சொல்லலை. நீங்களே வந்து தானாக வந்து ஸ்கூலில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருனா நான்லாம் ஒன்றை லவ் பண்ண கிடையாது, நான் ஏற்கனவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது லைக் எப்படி சொல்கிறது, தனியாக வச்சு சொல்லியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அந்த மாதிரி உங்களை மன உடச்சலுக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் வேறு உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷன் உங்களை நல்லா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த இடத்த விட்டே போகணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ 1 மாத லீவில் தான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த லீவ்லேயும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடத்தனமாக இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா எவ்வளோ தான்
கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன், நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸாவது போவேன், அந்த பாட்டி ஊருக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் படித்து இங்கே இருந்தாமல் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ராடுக்கு வந்து போயிருப்பீங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஃப்ளாஷ்பேக். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அது நான் நீ பண்ணதுக்கு தான் நான் பண்ணேன். நான் என்ன பண்ண உன்ன? நான் பாட்டு சிவனையும் தானே உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து தனியாக வச்சு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தயம். ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியில் என்னை இன்சல்ட் பண்ண பாரு. சத்தியமாக அதை மட்டும் மறக்கவே மாட்டேன். நீ பண்ணதுக்கு தான் நான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்லேயே உங்களுக்கு செம்ம சண்டை வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் அந்த பெட்டில் கூட உங்களுக்கு படுக்க வந்து விருப்பமே இல்லையும். படுத்த பெட்டு நான் படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தரையிலே படிக்கிறீங்க. அந்த மனுஷன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த பெட்டில் படுத்திருப்பார். ஸோ அப்படி டைம் ஆக அந்த மனுஷனுக்கு லைட்டாக கில்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சில்லுன்னு தரையில் படுத்திருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு அந்த மனுஷனுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு அந்த மனுஷன் வந்து பக்கத்தில் வந்து படுத்து தூங்கியிருப்பார். ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, நீங்கள் கண் முழிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து தொடரிங்க பாருங்கள், மெத்துன்னு இருக்குது. என்ன தாரை மெத்துன்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா பெட்டு மேலே படுத்திருக்கீங்க. லைக் உங்கள் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, தயங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப்பில் இருக்குது. டடக்குன்னு எழுந்துட்டு எப்படி நான் பெட்டு மேலே வந்தேன்? ஸோ தயாங்க எப்படி எழுந்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துட்டுருக்காரு. ஒரு வேலையும் தூக்கி மேலே போட்டிருப்பானோ? அந்த அளவுக்குள்ள எனக்கு அக்கறை இல்லையே. தூக்கத்தில் நான் மேலே ஏறி படுத்துட்டானோ? ஐயோ, இவங்கிட்ட வேறு வீராப்பா, நீ படுத்த பெட்டில் நான் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தனே, ஃபஸ்ட்டு எங்கேருந்து எழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை நீங்கள் எழுந்து போயிட்டீங்க. அவர் டக்குன்னு வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான்னு நினச்சேன். ஆனால் கண்டுபிடிக்கல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் நினச்சி புலம்பிட்டுருக்கீங்க. அப்புறம் குளிச்சுட்டுலாம் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் எது சும்மா தான் வந்துட்டுருக்காங்க. எல்லா வேலையும் உங்கள் அத்தை மாமா வந்து எதை வேலை செஞ்சுட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும் போது இங்கே வந்து உங்கள் அத்தை பொண்ணு வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணுது. என்னத்துக்கு இவ பிளிங்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து கண்ணை வந்து அப்படியே உங்ககிட்ட காட்டுது. என்ன அப்படியே டக்குன்னு போயிட்டு, என்ன பெரியவங்க தான் பேர் ஒன்றுமே தெரியல, என்னடி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நம்ம ஏன் ட்ரிப் போனால் தானே இவங்க 2 பேர் சேர்க்க முடியும், என்ன சொல்கிறேன், இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் எளியும் பூனையமாக தான் இருக்காங்க, ராத்திரியே சத்தம் கிட்டச்சு தெரியலையா, ஆமாம் இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்க்கணுமா வேணாமா, வேணும், அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகணும், நம்ம எங்கேயாவது போனால் அவங்களும் கூட வருவாங்களே, அதுதான் நாம் வந்து வெளியே டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து போகலாம். இவங்க 2 பேர் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே வந்து ஒன்றா தான் இருக்கணும். இங்கே ஒன்றா இல்லைன்னா அப்படி எப்படி அங்கே ஒன்றா இருப்பாங்க, இது உள்ள ஏதோ நடக்காது, வெளியூர் நிறைய பசங்க பொண்ணுங்களாம் இருப்பாங்க, அதை பார்த்து எதாவது ப்ராசஸ் ஆகி ஒன்றே சேரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பொண்ணு ஐடியா கொடுக்கவே, நல்லா இருக்கே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அப்பா வந்து வெளியூருக்கு எங்கேயும் டிக்கெட் போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் வந்து ஒரு வெளியூரில் ட்ரிப் போகிறோமா குடும்பமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, என்ன கேட்காம எப்போ போட்டிங்கன்னு, இப்போ தாம்மா போட்டு வா போயிட்டு இல்லை ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிடுறாங்க. தங்கமே எனக்குமே ஓகே தான் சொல்லிடுறாரு. கடுப்பாகுது, ஐயோ இவன் கூட சேர்ந்து அங்கே வேறு போகணுமா நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ ஊட்டிக்கு அந்த மாதிரி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபேமிலியோட ஊட்டிக்கும் கிளம்பியிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரூம். உங்கள் அத்தை பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை மாமா கூட தங்கிக்கும். உங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அம்மா அப்பா கூட தங்கிப்பான். உங்களுக்கும் தயங்கும் தனி ரூம். நீங்கள் இல்லவே இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா கூட தங்குறேன்னு சொல்லிட்டு போனாலும் உங்கள் அம்மா தொடப்பு கட்டி எடுத்துகிட்டு வரேன், ஒழுங்கு மாதிரியே உன் புருஷன் ரூம் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி என்ன பண்ணுறது, இவன் கூட போய் இருக்கணுமா தலையெழுத்து அப்படி சொல்லி நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட் இருக்குது. செம்ம கோவம் வந்துடுச்சு. ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா பெட்டு ஒன்று இருக்கும், இதுலேயே பார்த்தா ஒரு பெட் தான் போட்டு வச்சுருக்கேன், என்ன அப்படின்னு சொல்லி காய்ச்சி வச்சு நீங்கள் கத்திட்டு கிடக்குறீங்க. இப்போ எது காய்ச்சி முடிச்சுன்னு கத்துற, பின்ன ஒரு பெட் போட்டு வச்சுருக்கா, இது ஹோட்டல் தானே, எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு கூட இருக்காதா, உனக்கு பெட்டு வேணும்னா நீ எடுத்துக்கோ, நான் சோஃபாவில் கூட படுத்துக்கிறேன், ஒன்றும் வேணாப்பா நீங்கள் விட்டு கொடுத்து தான் எனக்கு ஒன்றும் படுக்கணும்னு தேவையில்ல, நானே சோஃபாவில் படுத்துக்கிறேன்,
என்னம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படியே போய் படுத்துட்டீங்க, வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பொண்ணு கூடவே சரிடி அப்படி சொல்லி நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் கைட் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹேண்ட்ஸம் லுக்காக எங்கே இருக்கார், இன்னும் கல்யாணம் ஆகலை போல். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நோட்டை வந்து உங்ககிட்ட விடுறாரு. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கே, உங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட வரல, உங்ககிட்ட நோட்டை விட்றாரு. ஓகேவா? அப்படியே வந்து இங்கே இப்படி இருக்கும், இங்கே போனால் நல்லாயிருக்கும், இங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும்போது உங்களை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தயங்க கண்ணுக்கு தெரியுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாரு அந்த பையனை. இவன் எதுக்கு என்னோடய ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுறான், எதுக்கு கூட க்ளோஸாக பழகுறா, இவளுக்கு தெரியாது யார் கூட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு உங்கள் 2 பேரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் பழகுறீங்க. ஓகேவா? நம்மளுக்கு இவ்வளோ இடத்துல சுற்றி காட்டுறாரு, சொல்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்கள் அத்தை பொண்ணு அஞ்சலி இருக்காள், அவள் எதையோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரா. அவள் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணனும் ஏதோ ஐஸ்கிரீம் வாங்குறான். அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பாள். உங்கள் அண்ணங்கிட்ட இருக்கணும்னு டடக்குன்னு பண்ணிக்கிட்டு அத்தா இதை வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என்னங்கடி எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க 2ங்களும் சண்டை போட்டுட்ருக்குங்க. இங்கே அப்படியே உங்கள் அம்மா அப்பாவும் தேங்கணும் அம்மா அப்பா பார்த்துட்டு அடுத்து இவங்க 2 பேருக்கு போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னங்க எப்படின்னாங்க பேசுகிறீங்க, வேற யார் லவ் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தான் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திருக்கணும்லடி, இத்தனைக்கும் வேலை வேற போகிறான், அதுவும் சரி தான். எனக்கு தெரிஞ்ச உன் பையன் ஜென்மத்தில் லவ் பண்ண மாட்டான், நாமளாம் ஒரு பொண்ணு தேடி கட்டி வச்சாதான். அது ஏன் உன் அண்ணன் பொண்ணாக இருக்கக்கூடாது? நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, அதுக்கு இவங்க 2 பேரும் ஒத்துக்கணுமே. இது 2ங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடுச்சு, இவங்க 2 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஏய் நாமெல்லாம் பண்ணதே இவ்வளோடி, இவங்களாவே வந்து சொல்லுவாங்க பாரு. எப்படிங்க சொல்கிறீங்க பாரு, உன் பையன் வந்து எனக்கு அஞ்சலியை கட்டி வைங்கன்னு சொல்லுவானா இல்லையான்னு பாரு. இல்லைன்னா நீ இல்லை நானும் சும்மா கேட்கும்போது எனக்கு ஓகேப்பான்னு சொல்லுவானா இல்லையான்னு பாருடி, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா அப்பா பெட் கட்டுறாங்க. இங்கே வந்து தயாங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. டடக்குங்க 2 பேருக்குனால வந்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் வந்து இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாரு. இவன் எதுக்கு திட்டுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷக்கிட்டே போகல, நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா பழகுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இவர் வந்து ஒரு மாதிரி வேறு பொண்ணுங்க அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து ஹேய் வாட் அ ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் நோட்டை விடுதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி அவருக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா டூரிஸ்ட் கைடு தயங்க பார்த்து எரியிறாரு, இவர் எதுக்கு அவங்க கூட ஒட்டி உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய சீட் அது தானே, அவன் எதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசாக வந்து பொசஸில் ஆகுறாரு. டக்குன்னு நான் எதுக்கு ஆகணும், எனக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணுங்க பார்க்குறத பார்த்துட்டு டடக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. எங்கே போகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்க்காத மாதிரி இருந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் இது எல்லாமே வந்து தயோட தங்கச்சி வந்து கவனிக்கிறான். அப்போ வந்து டே அண்ணா என்ன ஒரு நிமிஷம் இங்கே வா, என்னது இங்கே வான்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கோட தங்கச்சியும் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? சின்ன வயசில் உன்னை மாட்டி விட்டாங்களா? ஆமாம், வயன் தான் மாட்டி விட்டா. வயன் இல்லைன்னா வேறு யார்? நான் தான் மாட்டி விட்டேன். என்ன? ஆமாம், அது நீ என்கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டியா, அதனால் உன்னை ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் மாட்டி விட்டேன், வயனை தாச்சு மாட்டி விடல. அதையே நீ சொல்லலை. நான் இப்போ சின்ன பிள்ளைல எனக்கு பயம், சொன்னால் அடிச்சிருவியோ ஏதோ பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. ஆனால் நீ வயனை தான் அந்த மாதிரி நினச்சிப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷம் ஏன்டி இதை சொல்லலை? எனக்கு தெரியாது உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன சண்டைன்னு. அதுக்கப்புறம் அத்தாச்சி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. அப்படியே பேண்டு பார்க்குறாரு, லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணு திட்டு, என்ன வேணால் திட்டிக்கோ, ஆனால் அத்தாச்சி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது. எனக்கு அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் அப்படியே உங்களை தான் பார்க்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே பண்ணாதில் போய் நாம் ஹர்ட் பண்ணிட்டோமே, இல்லை நம்ம தப்பு தான், நாம் தான் அவளை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு போகும்போது வயன் என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? ஐம் சாரி
என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. அது நீ வந்து தப்பாக பண்ணலையா? என்ன தப்பு? எங்கள் அம்மா அப்பா கிட்ட மாட்டி விட்டது நான் எப்போ உன்னை மாட்டி விட்டேன்? அது எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு நாள் அடி வாங்கினால, ஆமாம், ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை பண்ணணும். அந்த விஷயத்த நீ தான் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்னு நினச்சிட்டேன். நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ கத்துறீங்க. இரு இரு, ஆக்சுவலாக என் தங்கச்சி தான் சொல்லியிருக்கா, ஆனால் அது எனக்கு தெரியல. ஐம் சாரி. அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. அப்போனா நான் சொன்னேன்னு நினச்சி தான் நீ என்ன ரிவெஞ்ச் எடுத்தியா? ஆமாம். அப்படியே உங்களுக்கு அஞ்சல் மேலே லைட்டாக கோவம் வருது தான். ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால தான் வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. என் தங்கச்சி பண்ண தப்பு தான், ஆனால் அவளுக்கு அந்த நேரத்தில் அறியாத வயசு. என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படி பண்ணிட்டா. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் அவருமே தெரியாமல் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு இது உண்மைன்னே தெரியல, இது உண்மையா இல்லை இவன் ஏதோ பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் வந்து டடக்குன்னு போயிட்டு அஞ்சலிக்கிட்ட கேட்குறீங்க, அம்மா தாச்சு நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஏய் இங்கே பாரு, நான் அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கல, விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை, நான் யார்கிட்டையுமே சொல்லலை தாச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதனால தான் சண்டை வந்துச்சு, எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சதி பிள்ளை வந்து அழுது சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தயங்க தேடி போகிறீங்க. அந்த மனுஷன் மேலே அந்த ஹோட்டல் மேலே வந்து மாடி மாதிரி இருக்கும் போல், அங்கே உக்காந்துட்டு ஒரு பொண்ணோட மனசை நம்ம தெரியாமலே உடச்சிருக்கோம், அவன் நம்மளுக்கு எந்த கெடுதலுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தயங்கா ஆ என்ன வயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. சரி விடு தயங்கா, தெரியாமல் தானே பண்ணேன், விடு பார்த்துக்கலாம். இல்லை வயன், நீ எந்த தப்புமே பண்ணல, ஆனால் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, விடு. இல்லை என்னால் தான் நீ பாட்டி வீட்டுக்கே வரல இத்தனை வருஷம், என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகே தயாங்க அப்படின்னும் போது டடக்குன்னு அந்த மனுஷன் கட்டி பிடிச்சிட்டு, நான் வேணுக்கு எதுவும் பண்ணல வயன், ப்ளீஸ். சரி நான் எதுவும் சொல்லலை, விடு 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 அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவரை அப்படியே சமாதானப்படுத்துறீங்க. இதுக்கு மேலே என் கூட சண்டை போட மாட்டல, சரி போட மாட்டேன் விடு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனை வந்து சமாதானப்படுத்திடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த மனுஷனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவருக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பொசஸராக இருப்பாரா, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க மேலே லவ்வே அந்த மனுஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் உங்கள் கூடயே இருக்கார், இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கங்கே நடக்கிறது இந்த மாதிரி ஒட்டி வரவாடுறாரு. இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஐயோ என் பையன் மாறிட்டானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மனசு வந்து நல்லா இருந்துட்டுருக்கு. இங்கே வந்து அப்படி இருக்கும்போது அந்த கைடு வேறு அவங்க கூட ஒரு ஆசை பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே தயங்க வந்து இரு தயங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறீங்க. தயங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வரவே, இங்கே பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ வந்து நான் என்ன நினச்சேன்னா என் கூட ஏதோ ஃப்ரெண்டாக அதனால தான் க்ளோஸாக பழகிறேன்னு நினச்சேன், ஃப்ரெண்டாக என் கூட பழகிறேன்னு தான் நினச்சேன், அதனால தான் நானும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன். என்கிட்ட இந்த ஒராசுற வேலை, என் புருஷனை பற்றி தப்பாக சொல்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. தயங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வயன் மனசில் இன்னும் நான் இருக்கேனா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷன் வந்து அப்படியே உங்ககிட்ட அப்படின்னு ஈனே இருந்துட்டுருக்காரு. என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்ச நாள் எடுக்க லைக் தயங் வந்து உங்ககிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தயங் வந்து வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு வந்துடுறாரு. நீங்களுமே இல்லை தயங்க ஒரு மாதிரி இருக்கிறனால நானுமே அவரை கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவருக்காக பேசுகிறீங்க. எல்லோருமே ஆன்னு பார்க்குறாங்க. இல்லை வயன் நீ போ நான் பார்த்துக்குறேன், இல்லை நீ போன்னு சொன்னோடனே சரி பார்த்துக்கோங்க, எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சரியா ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. எல்லாருக்கும் ஐயோ நல்லா 2 பேரும் ஒற்றுமையாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல, இருந்தாலும் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அவங்கள கவனிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வரதுக்கே ஒரு மாதிரி வந்து நைட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் ரூமுக்குமே போயிருப்பீங்க. இங்கே வந்து ஏய் தயாங்க எப்படி இருக்கான்னு பாருடி, ஏதோ உடம்பு சரியில்லைன்னா சொல்லு சரியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டு வந்து ஆஃபில் இருக்குது. என்ன ஒரு வேளை தூங்குறானோ, சரி டிஸ்டர்ப் பண்ணல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இருட்டில் கண்ணு தரலன்னு சொல்லிட்டு லைட் போட்டிருப்பீங்க பாருங்கள். அப்படியே ஷாக்கு. ஏன்னா தயாங் பார்க்கணுமே அவ்வளோ அழகா லைக் ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். இருந்தாலும் அந்த ட்ரெஸ் அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் ஆன்னு பார்க்குறீங்க. அப்படியே கையில் ரோஸு, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸால் அலங்காரம் பண்ணியிருக்கு. அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. உன்னை எத்தனை நாள் கஷ்டப்படுத்திருக்கேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சு. ஐயோ எதுக்கு இவ்வளோ சாரி? ஆமாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ? நான் உன்னை லவ் பண்ணுறவன். அதை கேட்கும்போது அப்படியே உங்களுக்குள்ளே புதஞ்சிருந்த காதல் அப்படியே வெளியே வந்து பட்டாம்பூச்சியாட்டு பறக்குது. என்ன சொன்ன? ஐ லவ் யூ வேன். என் பொண்டாட்டியை நான் ரொம்ப நாள் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது டடக்கன் கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அழுறீங்க. நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காம வேறு யாருக்கு பிடிக்கும்? பை த வே இப்போ சாரி மட்டும் சொல்லாத சரியா? அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன்? உனக்கு கிஸ் பண்ணிடுவேன். அவர் எப்படி சிரிக்கிறாரு. அப்படி சரி சொல்கிறேன், எனக்கு அந்த கிஸ் வேணும், அதுக்காகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி அப்படின்னு சொல்லுவேன். டடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் லிப்பில் ஒரு ப்ளசண்டான முத்தம் வச்சுருப்பீங்க. அவருமே வந்து முத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த மனுஷன் வந்து அவங்க கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. லைக் வசீகரா என் நெஞ்சை நிக்கா உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அந்த சாங்க்கு வந்து 2 பேர் ரொமான்டிக்காக ஆடிட்டுருக்கீங்க. அவரோட ஹேண்ட் வந்து உங்களோட இதில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீத்ரோ மாதிரி தான் ஒரு சாரீ கட்டியிருப்பீங்க. பிளாக் கலரில் கட்டியிருப்பீங்க. அந்த பிளாக் கலர் சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும். அவர் என்ன பண்ணார், டடக்குன்னு உங்கள் இடுப்பில் இருக்கிற பின்னை கழட்டி விட்டு இருந்துட்டு அப்படியே உங்கள் இடுப்பில் கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த கை வந்து மெதுவாக வந்து அப்படியே மேலே போகு. அங்கே இருக்கிற ஓக் பீன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டுது. இப்படியே கழட்டிட்டு அப்படியே மேலே இருக்கிற முன்னாடி வந்து அப்படியே கழட்டி விட்டெறிகிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட் பட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி அதை விட்டெறிகிறீங்க. 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துருக்கும் போது லைட்டை வந்து அந்த மனுஷன் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் தொபக்குன்னு போட்டுட்டு அவங்க மேலே கிளைம் ஆயிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியிலேருந்து மூக்கு லிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முத்தங்கள் வச்சிட்ருக்காரு. நீங்களுமே அதே மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தங்கள் வச்சிட்ருக்காரு. அது எல்லாமே நீங்கள் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே அவரோட கை வந்து அங்கங்கே போய் ப்ளே பண்ணுது. நீங்கள் அப்படியே தயாங்கா அப்படின்றீங்க. சும்மாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பின்ன ஹோக் பென்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டுறாரு. தயாங்கா அப்படின்றீங்க. வாயம்புரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் 2 கையுமே வந்து தலைக்கு மேலே பின் பண்ணிட்டு அந்த மனுஷன் வந்து டெம்டாட்டார் போல் அவர் வச்சு செய்யாரு. உங்களுக்கு செம்ம பெயின் வந்துட்டுருக்கு. தயாங்கா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அப்படி டெம்ட் ஆகிடுச்சு அவர் பண்ண. நீங்கள் அவரை இப்போ கீழே போட்டுட்டு அவரோட செஸ்ட்டு ஆப்ஸு சொல்லிட்டு அங்கங்கே நீங்கள் வந்து முத்தங்கள் வச்சுட்ருக்கீங்க. அப்படியே அங்கங்கே அவங்களோட கை வந்து அவர்கிட்ட ப்ளே ஆகிட்டுருக்கு. அவரோட கை வந்து உங்களுக்கு அங்கங்கே ப்ளே பண்ணிட்டுருக்கு. அப்படியே உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி நல்லா இருக்குடி, எங்களுக்கு மட்டும் ஏன்டி இப்படி இல்லை, இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா தினமும் எழுதிப்ப தெரியுமா பாம்பா அப்படி சொல்லி அமுத்துற 8 சிரிப்பேன் சனி நீ அப்படி சொல்லி திட்டுருக்கு. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வந்து திரும்பியும் அங்கே செஸ்ட்டை அமுத்திட்டு அங்கே உங்களுக்கு வந்து கிஸ் வச்சுருப்பாரு. அப்படியே யோஹோ என்னடா எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத குறையாக இருந்துட்டுருப்பீங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாமே ரகடாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியுது. உங்கள் அம்மா அப்பா கண்ணு முன்னாடி வந்து நிறைய ரொமான்டிக் சீன் வந்து பார்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வெளியே போகும்போது வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கிறது, உங்களுக்கு வந்து அவரே வந்து என்ன டிஷ் வேணாலும் உங்களுக்கு அவரே வந்து வாங்கிட்டு வருது, உங்களுக்கு எல்லாவே விடாமல் அவ்வளோ அந்த மனுஷன் பார்த்துக்கும் போது எல்லாருமே பார்த்துட்டு
அப்பாடா 2 பேரும் சந்தோஷமாக தான், அதுவே போதும், 2 பேரும் ஒரு வேளை ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. ஸோ இப்படியே வந்து நம்ம வருஷங்களை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தயா வந்து இப்போ தான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு, அப்பா எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு குரல். அது வேறு யாரும் இல்லை, உங்களோட பொண்ணு, ஓகேவா. வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கவே, தேங்க்யூப்பா. அப்பா நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன், என்ன, அம்மா கிட்ட மட்டும் போயிடாதீங்க, உங்கள் மேலே செம்ம கோவமாக வந்துட்டுருக்காங்க. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், நீ பாடிக்கிட்ட போ. சரிப்பா நான் சொல்லிட்டேன், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட போயிடுறான். தயாங்க அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லி பயத்துலேயே போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே எல்லா பாத்திரமும் அப்படியே தூக்கி போடுறீங்க. எதுக்கு இங்கே வந்து அப்படியே போய் தொலை வேண்டியதானே, 2 நாள் என் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருந்துருக்கீங்க. ஏன்னா 2 நாள் வந்து ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் இருந்ததுனால ஃபோன் எடுக்கல அந்த மனுஷன். சாரிடி எதுக்கு வந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அதெல்லாம் காதில் வாங்க, சரி அப்படி சொல்லிட்டு உங்களை காம் பண்ணி அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார். நீங்களுமே அந்த வேணான்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஏமா நல்லா அப்படி சொல்லி திட்டுறீங்க. அந்த மாதிரி காலை வந்துட்டு சாரி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே நான் சாரி சொன்னால் நீங்கள் மொத்தம் கொடுக்கலடி, எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது டேட்டுக்கு வந்து இதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுக்குற மாதிரி கண்ணத்தை அதை கடிக்கிறீங்க. வலிக்குது, உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து பொன்னாடி என்ன 2வது குழந்தைக்கு ரெடி பண்ணலாமா, சரி பெஞ்சு வேணும் ஓடி போயிட அப்படியே 2வது குழந்தை போடா முடியாது, எனக்கு 2வது குழந்தை வேணும், முடியாது போடா அப்படின்னு இங்கே பாரு கண்ணை 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டா, நாமளும் பிளான் பண்ணுறோம். என்னடா சொல்கிறேன், ஆமாண்டி பிளான் பண்ணிட்டா, எனக்கு தெரியாது, இன்னைக்கு அதை நடந்தாகணும், முடியாது போடா டயர்டாக இருக்கேன் பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தூக்கி பெட்டில் போட்டுட்டு அங்கங்கே அவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ உங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, வேறு யார் கூட இல்லை, உங்கள் அத்தை பொண்ணு கூட தான் உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 வருஷம் தான் ஆகுது ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து, ஓகேவா. அதுக்குள்ளே அவங்க 2வது குழந்தைக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி வந்து தயாங்கிட்ட நல்லாவே பேசுவார் உங்கள் அண்ணன். அதனால் 2 பேர் பிளான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்களும் உங்கள் அத்தை பொண்ணு மாட்டிக்கிட்டீங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அந்த மனுஷன் வந்து அடுத்த நாள் தான் வந்து பிளான் பண்ணியிருப்பார், ஓகேவா. ஸோ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு குழந்த பிறக்குது. ஸோ ஒரு 2 நாள் கழித்து உங்கள் அத்தை பொண்ணுக்கு பிறக்குது. 2 பேருமே சேர்ந்து அப்படியே உங்கள் புருஷனை முறைக்கிறீங்க. என்னடா பண்ணி வச்சது சனி, நீ இனிமேல் பக்கம் வந்தால் காலை கையை உடச்சி விட்ருவேன் அப்படின்னு திட்டுறீங்க. பரவாயில்ல நீ ஏன் பண்ணாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர போட அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதோடு இந்த 1 ஷார்ட்டை முடிக்கிறேன். பை பாய்.